நீலாதுங்கஸ்தனகதிரடி சுத்தியபோக்தியகிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் சதசிரசித்திமுத்யாபயந்தி சோஷிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலசம் யாபலாக்ருக்ஸ்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதம் பூய ஏவாஸ்து பூய. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியர்ல வல்ல வல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. எல்லாருக்கும் அடியே என்னுடைய நமஸ்காரம். இன்றைய தினம் மார்கழி இரண்டாம் நாளுக்குரிய பாசுரமாகிய வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தை நாம் அனுபவிப்போம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரம்பாவாய். நேற்றைய தினம் பெருமாளுடைய சொரூப லட்சணங்களை கூறி நாராயணனே நமக்கே பறை தருவான். அந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனே நமக்கே எந்த வகையான தகுதிகளோ அல்லது உயர்வோ இல்லாவிட்டால் கூட நமக்கே நம் மீது அன்பு கொண்டு பகவான் நமக்கே பறை தருவான், நமக்கே மோட்சம் தருவான், நமக்கே அருள் தருவான். ஆகவே பாரோர் புகழ படித்தேலோன்னு சொன்னார் தாயார். 2வது பாசுரங்களில் வையத்து வாழ்வீர்கள், இந்த பூமியிலே இருக்கக்கூடிய வாழக்கூடிய நம்ம எல்லாருக்கும் கூப்பிடுறா. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன? பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி. பார்க்கடலில் யோக நித்திரையில் தாயார் ரொம்ப அழகா சொல்றா பாருங்க. பார்க்கடலில் துயின்றேன்னு சொல்லலை, பார்க்கடலுள் பையத்துயின்ற. அப்ப தூங்குறது மாதிரி நடிப்பானா பெருமாள். நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கறார். அவன் தூக்கிட்டானா உலகம் என்ன ஆகும்? ஆனால் பையத்து என்ற தூங்குறது மாதிரி இருக்கும், ஆனால் தூங்க மாட்டான். பையத்து என்ற பரமன் அடிபாடி, அவனுடைய திருவடிகளுடைய பெருமையை பாடி என்ன பண்ணணும்? நெய்யொன்னோம் பாலுண்ணோம். நெய்யொன்னோம் பாலுண்ணோம்னா இந்த உடம்புடைய இச்சைகளுக்கு உட்படுத்தக்கூடிய ருசிகரமான விஷயங்களை தவிர்ப்போம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். நாம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். நெய் விற்கிற விலையில் பால் விற்கிற விலையில் நம்ம சாப்பிட வழி இல்லை. ஆனால் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய அல்லது திருவள்ளுவத்தூரில் இருக்கக்கூடிய ஆயர்பாடி சிறுமிகளுக்கு அங்கே பஞ்சமே இல்லை நெய்யுக்கும் பாலுக்கும். ஆனால் அப்படிப்பட்ட கிடைப்பதற்கு சாதாரணமாக இருக்கக்கூடியதை வேண்டான்னு விட்டுணும். கிடைக்காத பொருளுக்கு நம்ம குறி வைக்கணும். எது கிடைக்காது? சுலபமாக கிடைக்கக்கூடியது என்ன? இங்கே பால் தயிர் நெய் ஆயர்பாடியில் கிடைக்காத என்ன? பகவானுடைய அனுகிரகம். அதனால் சுலபமாக கிடைக்கக்கூடிய இந்த பொருள்களை நாம் ஒதுக்கிடுவோம். இந்த போகங்களிலிருந்து ஒதுங்கி இருந்து நித்திய ஆனந்தமாகிய நித்தியானந்தத்தை அடைவதற்காக பகவானை நினைக்கணும். அதான் அழகாக சொல்கிறான். நெய்யுண்ணோ பாலுண்ணோ நாட்காலே நீராடி. வைகறை பொழுதிலேயே நீராடணும். ஏன்னா ஏன் தாமதமாக சூரியன் உதயத்துக்கு அப்புறம் எழுந்திருந்தோன்னா என்னென்னா சோம்பேறித்தனம் வந்துடுமா, மனசில் பகவானை பற்றிய எண்ணங்கள் போயிடுமா. அதனால் தூங்கி எழுந்த உடனே நாட்காலே சூரியோதயத்துக்கு முன்னால் சீக்கிரமாக எழுந்திருந்து உடனே குளிச்சிடணுமா. ஏன்னா அதுக்குள்ளே மற்ற எண்ணங்களெல்லாம் நம்முடைய உடம்புல உள்ள அசுத்தங்களை நீக்கி மனசில் வேறு எண்ணங்கள் வராத அளவுக்கு
நம்ம தயாராகமா. நாற்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். நம்மை அலங்காரித்து கொண்டு நம்முடைய உடம்பினுடைய இச்சைகளுக்கு நாம் கட்டுப்படாமல் நம்மை அலங்கரிக்க கூடாது. ஏன் அலங்கரிக்க கூடாதுன்னா, இந்த இந்த சரீரத்துக்கு ஆசை வந்துருத்துனா ஜீவாத்மா பரமாத்மாவோட போகாது. அதனால மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். இதை சொல்லிட்டு அடுத்தாப்புல என்ன சொல்றா, செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். பெரியவர்களால் நம்முடைய சான்றோர்களால் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று குறிப்பிட்டு இருக்கிறார்களோ அதையெல்லாம் செய்யாதன செய்யோம். தீக்குறளை சென்றோதோம், அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை, அடுத்தவர்களை பற்றிய வார்த்தைகளை, புறம் பேசுதலை சென்று ஓதோம். தீக்குறளை சென்றோதோம். சரி, செய்யக்கூடாத காரியங்கள் என்னென்னு சொல்லியாச்சு. செய்ய வேண்டியதுன்னா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. நாச்சியார் ரொம்ப அழகாக சொல்கிறேன். ஐயமும் பிச்சையும். ஐயம்னா என்ன, பிச்சைனா என்ன, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஐயம்ங்கிறது, பிச்சைங்கிறது நம் வீட்டு வாசலில் வந்தவர்களுக்கு நாம் போடுறது பிச்சை. ஐயம்ங்கிறது நாமளா தேடி போய் ஒருவருக்கு உணவளிக்கிறது. அதாவது எப்படின்னு கேட்டால், ரிஷிகள் மற்றவர்களுக்கு, அதாவது தேவைப்படுபவர்களுக்கு, வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் போய் செய்கிறதுக்கு பேர் ஐயம். அதான் ஔவையார் சொல்லுவோம், ஐயம் விட்டு உண் அப்படிம்பா. நம்ம இன்னொருத்தருக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு சாப்பிட்ணும். பிச்சைன்னா என்ன, வாசலில் வந்து நிற்பான், எனக்கு பௌதி பிச்சாந்தேகின்னு, அவர்களுக்கு போகணும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோ ரொம்பாவாய். இப்போ இந்த ரெண்டையும் என்னென்ன செய்யணும், செய்யக்கூடாது என்ன, மையிட்டு எழுதோம், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம். காலப்புறம் சீக்கிரம் குளிக்கணும், குளிச்சுட்டு நம்ம அலங்காரம் பண்ணிக்கக்கூடாதான். மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். அது மாத்திரம் இல்லை, இந்த மார்கழி மாதத்தில் செய்யாதன செய்யோம், செய்யக்கூடாத காரியங்களை செய்ய மாட்டோம். தீக்குறளை சென்றோதோம். தீக்குறள்னா புறம் பேசுதல், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுதல். இதை எங்கேயும் போய் செய்ய மாட்டோம். தீக்குறளை சென்று ஓதோம். என்ன பண்ணணும், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. இந்த மார்கழி மாதத்தில் நாம போய் செய்ய வேண்டிய தர்ம காரியங்களையும் செய்யணும். நம்மை தேடி வருபவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்த எழுவரம்பாவாய். அப்போ இந்த வாழ்க்கை உய்வடையணும்னா இதை உகந்து செய்யணும். உய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாயின்னு இந்த 2வது நாள் பாசுரத்திலே தாயார் நமக்கு செய்யக்கூடியது என்ன, செய்ய வேண்டிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதை இந்த 2வது பாசுரத்தின் மூலமாக நாச்சியார் நமக்கு விளக்குகிறாள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய, ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனம் சீறி அருளாத இறைவாணி இதாராய் பறையலோ ரொம்பாவாய். இற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையலோ ரொம்பாவாய். செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புற ரொம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.